இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் போன வருஷம் கிஃப்ட்டா வாங்கி குடுத்துட்டு போன ஒரு செடி. நான் வாங்கி குடுத்துட்டு நட்டும் வச்சுட்டு போனோம். இந்த இயர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். இங்க பார்த்தா ரோஸ் பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா பூத்திருக்குன்னு பாருங்க. இந்த ரோஸ் பேர் வந்து ஃப்ளெமிங் ரோஸு. இது வந்து மேல வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு ரோஸு. இது ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. அவங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்கோம். மேல வரைக்கும் ஏறுறதுக்காக நாங்க வச்சிருந்தோம். நல்லா அழகா இருக்கும். இன்னும் ஏறுச்சுன்னா நல்லா கொத்து கொத்தா இருக்கும். வீடு ஃபுல்லா பூ இருக்க மாரி இருக்கும். இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு எல்லோவும் இல்ல, சாண்டலும் இல்லாம 2ம் மிக்ஸான ஒரு கலரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதில வந்து ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் வராது. அதா மாரி ஸ்மெல் எதுவும் வராது. இது வந்து நார்மலா பெருசு பெருசா பூக்கக்கூடிய ரோஸு. ரொம்ப அழகுக்கு வைக்கக்கூடிய ரோஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க வந்து 6 மந்த்துக்கு ஒரு தடவ தான் உரம் போடுவாங்க. ரெகுலரா தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஏன்னா, இங்க மழை வந்து தூறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. மண்ணு வந்து இங்க நல்ல மண்ணு அப்படிங்கிறதுனால உரமுமே 6 மந்த் வச்சா போதும். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊர்லயும் இப்படி பூத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.